குளிர்காலத்துக்கு ஏற்ற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி சளி, இருமல், வறட்டெருமல், தொண்டை கரகரப்பு, திடீர்னு பார்த்தா ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? அதுக்கு சூப்பரான ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய கஷாயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள், கிராம்பு, பட்டை, மிளகு, சீரகம், இதில் வந்து ஹைலைட்டு வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லைங்களா? அது வந்து சின்னதாக ஒரு கொத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச திராட்சை, கொஞ்சமாக வெல்லம், உப்பு, இஞ்சி வந்து பொடியாக நறுக்கினது. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சியை சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அது கூடவே மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, வாசனைக்கு நீங்கள் வேணால் கூட ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது மஞ்சள் தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு காஞ்ச திராட்சையை கடைசியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இது கூடவே வேப்பிலை கொழுந்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் மூடி போட்டு அந்த ஸ்டீம் எல்லாமே உள்ளே இறங்கணும். அதுக்கு அடுத்ததாக வடிகட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே கேட்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.